நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை கேட்போம். நான் காஜியாபாத்தை சேர்ந்த நிதிகா ஸ்ரீவத்சவ். நாங்கள் ஒரு பிளாட்டை தேடிக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேடும்போது வீட்டின் திசை அல்லது கட்டுமானத்தின் தரம் போன்ற பல்வேறு சிக்கல்கள் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு பிளாட்டை கண்டுபிடிப்பதை தடுத்தன. எங்கள் தாசாஜியின் ஆலோசனை பின்பற்றி எனது பட்ஜெட், அறை தேவைகள், திசைகள், வாஸ்து போன்றவற்றை குறிப்பிட்டு கிரகாதிபதி ஸ்ரீ பரஞ்சோதியிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தோம். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு பிளாட் தேடலை மீண்டும் தொடங்கினோம். விரைவில் எங்கள் விருப்பம் நிறைவேறியது. நாங்கள் 2 வீடுகளை கண்டோம். அதில் ஒன்று எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் விரும்பிய வீடு எனக்கு நிறைய நல்ல நேர்மறை அதிர்வுகளை கொடுத்தது. இருப்பினும் அது இன்னும் கட்டுமானத்தில் இருந்தது. சரியான நேரத்தில் கட்டி முடிக்கப்படுமா என்பது குறித்து நான் கவலைப்பட்டேன். மேலும் இந்த வீட்டை தேர்ந்தெடுப்பதா அல்லது என் கணவர் விரும்பியதை தேர்ந்தெடுப்பதா என்றுமா தெரியவில்லை. மீண்டும் நான் என் கடவுளின் உதவியை நாடினேன். என் கடவுள் ஸ்ரீ பரஞ்சோதி நான் விரும்பிய பிளாட்டை வாங்கலாம் என்று சமிக்ஞை செய்தார். நாங்கள் அதை முன்பதிவு செய்தோம். இருந்தபோதிலும் சரியான நேரத்தில் கிடைக்குமா என்ற பயம் என்னை கவலையடைய செய்தது. எனவே மார்ச் மாதம் புதிய வகுப்பு தொடங்க உள்ளதால் எனது மகளை புதிய பள்ளியில் சேர்க்க மார்ச் மாதத்திற்குள் வீடு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி நவக்கிரக ஹோமத்திலும் சகஸ்ரநாம ஹோமத்திலும் பங்கேற்றேன். என் பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்தது. நான் மார்ச் மாதத்தில் சாவியை பெற்று என் மகளை புதிய பள்ளியில் சேர்த்தேன். ஏப்ரல் மாதம் கிரகப்பிரவேசம் செய்தேன். கிரகப்பிரவேசத்தில் கலந்து கொண்ட அனைவரும் நேர்மறை அதிர்வுகளை உணர்ந்தன. எனது பிரார்த்தனைகளை நிறைவேற்றி எனது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றியதற்காக எனது அன்பான ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாகவும் இருக்கிறேன். அனந்த கோடி நன்றிகள். ஜெய் போலோ கிரகாதிபதி ஸ்ரீ பரஞ்சோதிக்கு ஜெய்.